பிறந்த நாளாம் நிர்மல அன்னையின் பிறந்த நாளாம் இந்நாளாம் பொன்னாளாம் எல்லோர்க்கும் திருநாளாம் அன்னையின் பிறந்த நாளாம் நிர்மல அன்னையின் பிறந்த நாளாம் இந்நாளாம் பொன்னாளாம் எல்லோர்க்கும் திருநாளாம். நெற்றியில் சிந்தூரம் புஷ்பத்தில் அலங்காரம் பாலிக்கும் தாயல்லவோ அருள் பாலிக்கும் தாயல்லவோ. நெற்றியில் சிந்தூரம் புஷ்பத்தில் அலங்காரம் பாலிக்கும் தாயல்லவோ அருள் பாலிக்கும் தாயல்லவோ. மங்கள மேளங்கள் சொந்தங்கள் சகஜீகள் மங்கள மேளங்கள் சொந்தங்கள் சகஜீகள் குடைசூழ சிந்து பாடா செல்வோம் திருமல அன்னையின் பிறந்த நாள் மகிழ்வுடன் கொண்டாட செல்வோம். இந்நாளாம் பொன்னாளாம் எல்லோர்க்கும் திருநாளாம். தர்மத்தை நிலைநாட்ட அதர்மத்தை வேறறுக்க அவதாரங்கள் பல உண்டு அவனியில் பல உண்டு. தர்மத்தை நிலைநாட்ட அதர்மத்தை வேறறுக்க அவதாரங்கள் பல உண்டு அவனியில் பல உண்டு. அன்பிற்கொரு அவதாரம் துன்பத்திற்கு பரிகாரம் அன்பிற்கொரு அவதாரம் துன்பத்திற்கு பரிகாரம் அன்னையின் அவதாரம் அன்றோ. திருமல அன்னையின் பிறந்த நாள் எல்லோரும் கொண்டாடி மகிழ்வோம். இந்நாளாம் பொன்னாளாம் எல்லோர்க்கும் திருநாளாம். அஞ்ஞான இருளகற்றி மெய்ஞான ஒளியூட்ட அஞ்ஞான இருளகற்றி மெய்ஞான ஒளியூட்ட அவதரித்த அன்னையே நன்றி நன்றி நன்றி. அதர்மம் அழிந்தோட தர்மம் போலோச்ச அதர்மம் அழிந்தோட தர்மம் போலோச்ச அவதரித்த அன்னையே நன்றி நன்றி நன்றி. அறியாமல் நான் செய்த பிழையாவும் மன்னித்து அறியாமல் நான் செய்த பிழையாவும் மன்னித்து சிறுசேயாய் அரவணைத்தாய் நன்றி நன்றி நன்றி. அன்பும் அமைதியும் அறநெறி நல்லிணக்கம் அவனியில் நிலை நாட்டினாய் நன்றி நன்றி நன்றி. எனக்குண்டு ஓராசை நின் திருவடியை நான் சேர எனக்குண்டு ஓராசை நின் திருவடியை நான் சேர வழி சொன்ன அன்னையே நன்றி நன்றி நன்றி. சகசிரார தாழ்த்திறந்து பேரானந்த பேரளித்தாய் சகசிரார தாழ்த்திறந்து பேரானந்த பேரளித்தாய் ஆதிசக்தியே நன்றி நன்றி நன்றி. இந்நாளாம் பொன்னாளாம் எல்லோர்க்கும் திருநாளாம் இந்நாளாம் பொன்னாளாம் எல்லோர்க்கும் திருநாளாம். அன்னையின் பிறந்த நாளாம் அன்னையின் பிறந்த நாளாம் நிர்மல அன்னையின் பிறந்த நாளாம் நாளாம் பொன்னாளாம் எல்லோர்க்கும் திருநாளாம் நாளாம் பொன்னாளாம் எல்லோர்க்கும் திருநாளாம்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எல்லோரும் நமஸ்காரம் பண்ணி 2 கைகள் மடி மீது வைத்து உட்காரணும். சந்தோஷ சித்தத்தோட தியானத்துக்கு உட்காருவோம். ஸ்ரீ மாதாஜியை மிகவும் அன்போடு பார்ப்போம். குழந்தை நிலையில் பார்ப்போம். இணைப்பை கிடைச்சிருக்காங்க. நம்முடைய 2 உள்ளங்கையும் நம்முடைய உச்சந்தலையில் வைத்து பார்ப்போம். தெய்வீக நுண்ணுதல்கள் உணருமான்னு கவனிப்போம். மெதுவாக குண்டலினி உயர்த்தி பந்தன் போட்டுக்கொள்வோம். மெதுவாக நம்மளுடைய கண்கள் மூடி நம்முடைய கவனம் நம்மளுக்குள் கொண்டு வருவோம். நம்முடைய ஹிருதயத்துக்கு கொண்டு வருவோம். மிகவும் அன்போடு ஸ்ரீ மாதாஜியை நம்முடைய ஹிருதயத்தில் அழைப்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய ஹிருதயத்தில் வாருங்கள் தாயே. தங்களுடைய அன்பும் கருணையால் எங்களுடைய ஹிருதயத்தை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. எங்களுடைய ஹிருதய கமலத்தில் அமருங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, நாங்கள் உங்களுடைய குழந்தைகள் இங்க தியானம் செய்ய அமர்ந்திருக்கிறோம் தாயே. தயவு செய்து எங்களுக்கு தியானத்துக்கு அனுமதி தந்து வழி நடத்துங்கள் தாயே. இந்த தியானத்தின் எங்களுக்கு ஆனந்த நிர்விச்சார நிலையை தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜியோட வருகை நம்மளுடைய ஹிருதயத்தில் நம்மளுடைய 2 உள்ளங்கையும் நம்மளுடைய உச்சந்தலையில் உணர முடியறதான்னு பார்ப்போம். இடநாடியை தூய்மைப்படுத்துவோம். இடது கை மடி மீது, வலது கை பூமி தாய் மீது வைத்து முழு கவனம் இடநாடி. 2 உள்ளங்கையும் உச்சந்தலையில் வைத்து மனதார கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ இச்சா சக்தி சுவாமினி. தயவு செய்து எங்களுக்குள் உள்ள எல்லா விதமான அசுத்த இச்சைகளை பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. சுத்த இச்சா சக்தியை தந்தருளுங்கள் தாயே. ஒரு நல்ல சகஜ யோகியாக இருக்கிறது எங்களுடைய தூய விருப்பம். தங்களுடைய ஒரு சிறந்த கருவியா மாறுவதே எங்களுடைய தூய விருப்பம்.
பரமாத்மாவோட ஒன்றினை அடைவதே எங்களுடைய தூய விருப்பம். தூய விருப்பத்தை தந்தருளுங்கள் தாயே. எங்கள் நாடியை தூய்மைப்படுத்துவோம். வலது கை மடி மீது, இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ காரிய சக்தி சுவாமினி. தயவு செய்து எங்கள் எப்பொழுதும் தூய காரிய சக்தியை அருளுங்கள் தாயே. தெய்வீக காரிய சக்தியை தந்தருளுங்கள் தாயே. சகஜ காரிய சக்தியை தந்தருளுங்கள் தாயே. அகங்காரமும் அகம்பாவம் இல்லாமல் இந்த காரியை நல்லபடியாக உபயோகப்படுத்த அருள் புரியுங்கள் தாயே. முழு சரணாகதியோடு எல்லா காரியமும் செய்ய அருள் புரியுங்கள் தாயே. ஏனென்று தாங்கள்தான் எல்லாவற்றையும் செய்கிறீர்கள், அனுபவிக்கிறீர்கள். நாங்கள் ஏதும் செய்வதில்லை, தாங்களுடைய கருவி மட்டுமே. இந்த உணர்வை எப்பொழுதும் எங்களுக்குள் இருக்க அருள் புரியுங்கள் தாயே. இடது கை மடிக்கி கொண்டு வருவோம். இரண்டு உள்ளங்கை மடி மீது. முழு கவனம் நடு நாடி. இரண்டு உள்ளங்கையும் உச்சந்தலையில் வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ ஞான சக்தி சுவாமினி. தயவு செய்து எங்களுக்கு தூய ஞானத்தை தந்தருளுங்கள் தாயே. தெய்வீக ஞானத்தை தந்தருளுங்கள் தாயே. இறை சக்தியோடு ஒன்றினை அடையறதுக்கு தெய்வீக ஞானத்தை தந்தருளுங்கள் தாயே. தங்களுடைய அன்பு சக்தியை எல்லோரிடமும் பகிரவும் பரிமாற தெய்வீக ஞானத்தை தந்தருளுங்கள் தாயே. அதற்கு ஒரு சிறந்த பாத்திரமா எங்களை ஆக்கிவிடுங்கள் தாயே. மெதுவாக நம்மளுடைய கவனம் மூலாதாரத்திலிருந்து சகசாரம் வரைக்கும் கொண்டு வருவோம். சகசிராரத்துக்கு கொஞ்சம் மேல கொண்டு வருவோம். நம்மளுடைய நுண்ணுதிர்கள் நிலையை கவனிப்போம். மூன்று மகாமந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी
महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कलकी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कलकी साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। गणेश मंत्रम। ॐ त्वमेव साक्षात् श्री गणेशाय साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நம்முடைய கவனம் நம்முடைய மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். நம்மளுடைய மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேசாவை தரிசிப்போம், வணங்குவோம், பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுக்கு ஸ்ரீ கணேசாவோட எல்லா குணமும் சக்திகளையும் தந்தருளுங்கள் தாயே. நாங்கள் தாங்களிடம் முழுமையாக சரணடைகிறோம் தாயே. எல்லா மங்களமும் தந்தருளுங்கள் தாயே. गणेश अथर्वशीर्षे कुर्वन्। ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अवत्वं मामवक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चातात् अवपुरस्तात् अवोत्तरातात् अवदक्षिणातात् अवचोद्ध्वातात् अवाधरातात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तसिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति
त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वार परतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकार पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वार शान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नाद संधानं संहिता संधिः सैषा गणेश विद्या गणक ऋषिः निच्छ्रुतगायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशाङ्कुशधारिणं हृदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्टयाधौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो रात्रपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लंबोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நம்மளுடைய கவனம் மூலாதாரத்துக்கு கொண்டு வருவோம். குண்டலினி மாதாவை வணங்கி ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री कुंडलिनी गौरी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக நம்மளுடைய கவனம் ஆகிய சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்யா சக்கர சுவாமினி. ஸ்ரீ மாதாஜி நாங்கள் எங்களுடைய அகங்காரம் மமகாரமும் தேவையற்ற சுய கட்டுப்பாட்டுகள் தாங்களுடைய திருவடியில் சமர்ப்பிக்கிறோம் தாயே. ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து எங்களுக்கு மன்னிக்கும் சுபாவத்தை தந்தருளுங்கள் தாயே. எங்களுடைய ஆக்யா சக்கரத்தை முழுமையாக திறந்து விடுங்கள் தாயே.
மெதுவாக நம்முடைய கவனம் பின்பக்கம் உள்ள ஆகிய சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா விதமான தவறுகளை மன்னித்து அருளுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, எங்களுக்குள் உள்ள எல்லா விதமான கர்ம விளைவுகளையும் முழுமையாக நீக்கிவிடுங்கள் தாயே. நம்மளுடைய இடது கை முன் நெற்றியில் வைப்போம், வலது கை பின் நெற்றியில் வச்சுக்கொள்வோம். கழுத்து லேசா குனிஞ்சிட்டு ஓம் ஹம் ஷம் ஓம் நிதானமாக 2 தடவை கூறுவோம். ஓம் ஹம் ஷம் ஓம் ஓம் ஹம் ஷம் ஓம். 2 கைகள் மடிக்கே கொண்டு வருவோம். மெதுவாக நம்முடைய கவனம் உயர்த்தி சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, நாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி. ஸ்ரீ மாதாஜி, எங்களுடைய சஹஸ்ர கமலத்தில் அமருங்கள் தாயே. எங்களுக்குள் ஏகாதச ருத்ர சக்தியை எழுந்த அருள செய்யுங்கள் தாயே. எங்களுக்குள் உள்ள எல்லா விதமான தீய குணங்களும் எல்லா விதமான எதிர்மறைகளையும் முழுமையாக நீக்கி தங்களுடைய திருவடியில் ஒரு அழகான புஷ்பமாக எப்பொழுதும் இருக்க தகுதியை தந்தருளுங்கள் தாயே. பரமாத்மாவோட ஒன்றினையை தந்தருளுங்கள் தாயே. நிர்விசாரிதா மந்திரத்தை கூறி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஓம் त्वमेव साक्षात् श्री निर्विचारिता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இதே தியான நிலையில் ஸ்ரீ மாதாஜியோட சொற்பொழிவை கேட்டு உள்வாங்கிப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. 1990 பிறந்தநாள் பூஜையில் அன்னையாற்றிய சொற்பொழிவு நேற்றைய தொடர்ச்சி. And that part is to be prayed by you people to understand that sincerity can only come if you raise your Kundalini again and again and open your Brahmarandra. Then your heart will rise. It will become a very awakened personality, and it will take charge of your brain, which is all the time thinking like mad. And once that happens, then you will realize that now you have jumped into doubtless awareness. So the relationship between the two has to be fully understood. At first, the domination of the heart, or we can say the kinghood of heart, is challenged, is put down, brought to zero, and then this brain becomes the king and it starts ruling us. I think, I feel means the brain, the ego. If you could give up, I think, I want, everything will be all right. You should say, I want is not the point. This body wants it. You separate yourself. Gradually you start separating yourself from all such situations by never saying, I want. You say, this body, this hand, this head. You start separating. And once you are separated, all these barriers of ego and superego will disappear. But as it is, also it's very easy to get rid of these two. Very easy to get rid of these two. Only by raising your Kundalini and breaking your Brahmarandra. This is the greatest achievement that you have got, that you can break your Brahmarandra, make your Kundalini get connected with the all-pervading power. That's why I always say you must meditate and you must be in thoughtless awareness that it works out. Don't pay attention to outside things so much. Of course, you are in a way responsible for Sahaja Yoga because you are sincere about it. You cannot force yourself. So again and again I say, you weigh your sincerity. How sincere am I to Sahaja Yoga? And some people just take it frivolously. Say, Mother, I was silly, I was confused. You cannot say that. You cannot say, because you owe these things to Sahaja Yoga. Everything you owe to Sahaja Yoga now. It's a new life to you. So you cannot say I was confused or I was silly, I was stupid, I did this. You tell yourself you can't do it. Mother has really worked very hard with full sincerity. And we cannot be insincere about it. We don't want to be hypocrites. This is hypocrisy. Absolute hypocrisy. You say something and do something. If you have any sense of gratitude and self-respect, then you should never say that by mistake I did this, Mother, or I was confused, I was silly, I was stupid. That shows you are a very mediocre person and you have no sense of gratitude towards Sahaja Yoga nor towards yourself. But the best part of it, that I don't need Sahaja Yoga and that Sahaja Yoga does not need you. You need Sahaja Yoga. In itself, Sahaja Yoga is complete.
It does not need you. It is a complete thing, will remain like that, absolutely. It will have its own position, its own status, its own dignity, everything intact. But if you have to get something out of it, you have to work it out. Like from the river Ganges, if you have to fetch the water, you must have proper pitchers, which are deep enough to receive the water. But if you take a stone, what can you bring out of it? But the Ganges flows. It is what it is. It has its all capacities in it. It doesn't change because you people have taken stones. So now you have to understand that raise your Kundalini as many times as you can. Try to put attention to your Kundalini all the time. See where is the problem is, get it cleared out, absolutely cleared out. Find out where the problem is. And raise your Kundalini many a times and see that you are flowing all right on your fontanelle bone area so that your heart expands. It's a mechanical process in a way, you can say that. But even that you people don't do. If you had done that, your heart would have increased. And you yourself will say, Mother, my heart has become large, like Isha. And then you see the miracle of the heart, how it emits vibrations by which you become such compassionate, such dynamic, beautiful people, and so sincere to serve you. I would request you to open your heart today for this puja. You have been very jubilant and happy, and your heart must have opened. Because I've seen Saj Yogis have a very large heart for me, but for themselves they don't have. They'll do everything for me, but nothing for themselves. They'll work morning till evening to decorate the hall, to do everything. They must have sent all these flowers to me from it. But if I tell them you meditate for yourself, that they will not do. Or you achieve this for yourself, that they will not do. This is the situation. So instead of wasting all your energy for decorating all these things, you should decorate yourself within yourself. With sincerity, with nice thoughts about yourself, that you are capable, absolutely capable people. And you can use your imagination, your intelligence, rationality, whatever you think you have, to find the way, again I say, to keep your heart large. And this is the message for today's birthday all over the world, because I felt that the whole world was today like a big heart pulsating. I received the last phone and came here. From all over the phones coming, flowers are showering, beautiful, nice things they are saying, everything is there. When I am just drenched into it, it was too much for me. Such sweet things for the children, such things from the ladies, some very, very nice from the men, and it was amazing how these people are bubbling with enjoyment that today is my birthday. In the same way, please consider that every day is your birthday, that you have to raise your Kundalini all the time and keep the standard of your Kundalini higher and higher. The more you open out, the more threads of Kundalini will come up, and the more your heart will open out and it will be awakened, it will become more powerful, and with an open, big heart and a powerful heart, you can dominate your brain, which is giving you all these funny ideas. I hope this will happen this year here, and people will try to make it a point that we have a large heart. Large heart doesn't mean stupidity, doesn't mean that. Large heart means the heart in which you can put me in.
quite a big person myself. So you have to have a very large heart that I could reside into your heart. That is the large heart. And that's what you all should have. If that happens, then everything will work out very well. So the surrendering part of it, you must know how to surrender, and you must know how to keep whatever is not surrendered. Because you surrender yourself in such a manner that you expand your heart absolutely. Put me down there, and then keep your flowers with you to be given to me at a time when you are in complete control of yourself. So you have your emotions, your feelings like flowers, that you have to keep to yourself, which are the part of the same ocean of your heart. And once you are ready, everything is done, the whole house is ready, now bring the flowers, the emotions, the nice things, the beautiful things, and nourish them. One must learn, I think there should be some books about how to say nice things to others. We should try to find some books like that, or should write some books, how nice things could be said, how we can take care of others, how we can make another feel our love, the expression of love. And that one, such a book will really help people to understand that this is nice to say. And once you say something nice to others, that niceness comes back, as I have told you, like the ripples that touch the shores come back. And then you feel very happy. Go on saying things which are nice, which are pleasing, will be very much appreciated. But if you say it with sincerity, not just to tease someone or to say something, just to be so superficially good, like thank you, thank you, thank you, but something from your heart, as they say, then you will be surprised that the heart of the another person will open, and from that heart will flow those beautiful flowers of emotions towards you. So on one side you have to expand your heart, and on the other side you have to reserve or preserve all the beautiful, nice, delicate feelings within yourself, absorb from everywhere, and then to pour them out at the right point. That's the art. Like these flowers were in the garden. First, to begin with, preserved. At the right time they are brought in. So they feel glorified that they are used at the right time. This is the way we have to weave ourselves in our heart, because human beings are very delicate, very beautiful things. And to beautify them, you have to say beautiful things. This tongue is not for saying harsh things, for making fun of others, for teasing others, but is for saying something, such a beautiful thing, that the another person also imbibes that beauty. I've seen some nice things people have said, and that lingers in my mind. And I said, when will I have chance to say these things to others? So think about it, that now, you see, very nice sentence, huh? This was a very sweet thing they said. All right. So now, where should I use this? As I go to the shops, I see something. Ah, that's good. That will be good for a particular person. Let's buy that. In the same way, if you find these nice feelings, nice emotions, and nice things said, then what do? You collect them, all these things, keep them, and use them at the right time, at the right place. This is what is the wisdom of Sri Ganesha. Innocent people are the most sincere people. Innocent people. Those who are clever and cunning cannot be sincere, because they enjoy their cunningness, they enjoy their so-called brilliance. They can never be. Those people who are
simple, who are loving, who care for love more than anything else, can only say very nice things sincerely. Today, I wanted to say many things to you, how I feel about this birthday in Australia, but I told you the words fail. Because see, Australia is such a far-off country. To come here with so many people sitting and singing Agata Swagata, it is unbelievable. Unbelievable. Because I have not given you any money, you have not given me any money. You are not bound to say anything like that. But not only that you are doing it, but you are enjoying it. It's something great. You are enjoying it, and that's what it is, that when your heart is large, then whatever you do for others, you enjoy. You enjoy doing good things. You enjoy saying nice things. So we should have choicest flowers of beautiful sayings. We should have choicest emotions which we should be able to express to each other. Now start on that. From today, I have to say, you start on this, that from 1990, we are all the time going to speak something beautiful to each other all the time. And just keep your ears open, keep your eyes open, and wherever you get a chance, wherever you hear something like that, keep it in your mind and use it back. Today, I'm so enamored, and it is too much for me, really, to believe even that there are so many Sahajogis in Australia, which is so far away. Now it is your responsibility. It is your responsibility to be sincere about Sahajoga. And in all sincerity, if you do everything, you will never think of such funny arguments which I have heard before. You will just think that we love Mother and we have to be together and we have to love each other, and all the time we have to say nice things to each other so that the love increases. Anything else, anybody who tries to say things or break things or break somebody's heart are doing sinful things. That's sin. To break the heart of a saint is the greatest sin, and they'll be punished for that. So now you are all saints and sages. You have to respect each other. Not only that, but punished for that. So now you are all saints and sages. You have to respect each other. Not only that, but you have to be enjoying your sincerity. That's the way I'm trying to say. Enjoy your sincerity. And all these stupid thoughts come into your head, throw it them away. Because I heard of so many arguments here and there. And I thought, what is this? They are Sahajogis or they are ordinary people of the street. This is happening, then the children, this happening, that. Now, about children also, I've been telling you that send your children to India. In any case, you have been selfish about them. You know they are not developing all right. So send them to India. In that, you have opened your heart, because the whole world is your relation. The whole world is your family. You go anywhere in the whole world, you will find people who will love you, who will care for you, do everything for you. I mean, to know that in every place there is somebody sitting just waiting to meet you as your own. Just now I was thinking, these musicians are going to Singapore, what will happen? Where will they stay? Big problem. Trying this and that. Suddenly I gave a bandhan. Phone came from Bala. Bala told me that no, it's perfectly all right. I'll tell my mother, she'll look after them. Problem solved. So any such problems, your problems can be solved because you are sincere. But if you are insincere, you'll meet only insincere people. And then you'll go down.
go down into your own estimation and estimation of others. And you'll have no place in Sahaja Yoga. There's no place for insincere people in Sahaja Yoga. So try to develop your sincerity, raise your Kundalini as many times as you can. Keep it there, keep it on Sahasrara, and see that your heart opens. That's the best way. They have been all asking me how to open our heart. I said, take the key. No, I don't know how to tell them. Open your heart means just raise your Kundalini, keep to the Brahmarandra, and see that the Brahmarandra opens. Not only that, but you see how, by expanding your heart, by being nice to others, how you feel. There are some people who do not talk much, who do not meet others, who have reservations. They live as if they're living in the air, sort of people. Must know there must be some badhas, some booths sitting on their heads. Otherwise, that's a very unnatural behavior for a surgeon. I've told you so many things today because I think the care, the love, the affection, the wisdom, and the patience is to be imbibed. If I'm your guru, if I'm your mother, you have to imbibe these qualities. For everything, I'm worried. If somebody is in trouble, I'm worried. I try to get the problem sorted out of that person. Anyone who has a problem, that sticks to me till I have solved the problem. And I tell frankly also about, say, your children, I'll tell your wife, about your husband, that this is not all right, this must be corrected. Because I care for you. This is what should be your attitude towards Sahajogis, Sahaja Yoga. And that will strengthen you so much because you care, that's why others care. Can you imagine for an Indian woman like me to have so many people who care for me? Why should they care for me after all? All right, you are Sahajogis. But there are people who are not Sahajogis, I tell you. They are not Sahajogis whom I have met from my childhood, whom I know my relations. They all care for me. Just one thing, because I care for them. I get bothered about them. Anybody who tells me a problem, it is in my head, sticks there like a stamp. Till I have solved the problem, I'll be looking out how to fix that problem. And I don't have any problem of my own. In the same way, you should not have any problems of your own. Then only you can manage. All right now? So may God bless you. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கண்கள் மூடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். आता सगळ्यांचं असं पुष्कळ आम्हाला पत्र येतं की माताजी आमच्या हृदयातनं प्रेम वाहू द्या. आता मी कसं करू ते? अहो तुम्ही हृदय उघडा की. आता हृदय कसं उघडायचं एवढं मी सांगते. हृदय कसं उघडायचं? सर्वप्रथम एक लहानशा गोष्टीवरनं सुरू करायचं. आधी लिस्ट करायची की कोणत्या कोणत्या लोकांवर माझं प्रेम आहे आणि कोणत्या कोणत्या लोकांबद्दल मला द्वेष आहे. पहिल्यांदा मग ज्यांच्यावर मला द्वेष आहे त्यांना प्रेमपत्र लिहायचे. फार कठीण काम, फारच कठीण. त्यांना लिहायचं की बघा मला तुमची फार आठवण येते, कारण तुम्ही किती थोर आहात. नसले तरी चालतील पण म्हणायला काय हरकत नाही. आणि मला फार बरं वाटेल तर तुम्ही माझ्या पत्राचं उत्तर पाठवाल तर करून बघा जमतं का. कारण आत्म्याने तुम्हाला समर्थ केलेलं आहे. पण वरपांगीपणाने नाही. त्याला असं नाही वाटलं पाहिजे की वा चांगलं पत्र आलं ना, आता उद्या काहीतरी मागणी येणार. हे पहिलं पत्र म्हणजे इंट्रोडक्शन असणार यांचं. तेव्हा मनापासून हृदयापासून
एक प्रेमपूर्वक पत्र पाठवायचं अशा लोकांना ज्यांच्याबद्दल आपल्याला अत्यंत द्वेष वाटतो, वाईट वाटतं, पण सहयोगी आहे. पहिल्यांदा सहयोगावर सुरू करायचं. सहयोगी असले पाहिजेत पहिली गोष्ट. तुम्हाला आश्चर्य वाटेल की जेव्हा तुम्ही पत्र लिहू लागाल तर परत तो जो राग आहे तो कुठेतरी येणारच. एखादं त्याच्यामध्ये असं वाक्य येईलच की ज्याच्यातनं तुमचा तो जो राग आहे तो झळकेल. मग परत दुसरं लिहावं, मग तिसरं लिहावं. करता करता जर 100 पत्र लिहिली तर एक पत्र असं निघेलच ज्याच्यामध्ये हा राग निघून गेलेला असेल. ज्या माणसावरती आपला राग आहे तिकडे आपण हृदय उघडून पाहिलं पाहिजे. त्याने जे केलं ते आपणही करतो, केलंय ना, मग कशाला त्याच्या रागवायचं. तो जर अशा रीतीने वागला आहे तर मी तशा रीतीने वागणार नाही. आणि खरोखर ते प्रेम करून पाहिलं पाहिजे. மாதாஜி, மெதுவாக கண்களை திறந்து இன்றைய தியானத்துக்கு ஸ்ரீ மாதாஜியை நன்றியை கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, இந்த தியானம் அளித்ததற்கு நன்றி தாயே. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறு செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னியுங்கள் தாயே. குண்டலினி உயர்த்தி வந்தன் போட்டுக் கொள்வோம்.